நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. 2025 குரூப் 4 தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 பெறுவதற்கு பழைய பாட புத்தகங்களையும் பழைய தமிழ் புத்தகங்களையும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பழைய புத்தகத்திலிருந்து தினம் ஒரு இயல் வீதம் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நம்ம டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் 7ஆம் வகுப்பு இயல் 3க்கான தேர்வு நடைபெற்றது. அதோடைய ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் இந்த டெஸ்ட்டை தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் சேனல் கொடுத்துருங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், தனிப்பாடல் திரட்டு 7ஆம் வகுப்பு இயல் 3. ஓகேவா? ஸோ தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சந்திரசேகர கவிராச பண்டிதர். சரிங்களா? ஸோ தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நமக்கு இயல் 3ல் காலமேக புலவருடைய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே அப்படின்னு சொல்லி குதிரையையும் காவிரி ஆற்றையும் ஒப்பிட்டு காலமேக புலவர் ஒரு பாடல் பாடியிருப்பார். ஸோ இந்த மாதிரி புலவர்கள் பலர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது தொகுத்தது யார் சார் அப்படின்னு சொன்னால் சந்திரசேகர கவிராச பண்டிதர். சரிங்களா? ரைட். ஸோ 2வது கேள்வி பாருங்கள். இது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்கு. மாநகர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு தருக அப்படிங்கிறது தான் கேட்டிருப்பாங்க. ஸோ மாநகர் அப்படிங்கிறதுடைய இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னா உரிச்சொற்றொடர், உரிச்சொல். மா அப்படிங்கிறது உரிச்சொல். சால தவ நனி கூறு கழி மா இதெல்லாமே உரிச்சொல்லை சேரக்கூடியது. ஸோ அப்போ மாநகர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா உரிச்சொல். 3வது கேள்வி பாருங்கள். லண்டனில் உள்ள டேஷ் கல்லூரியில் ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார். ஓகேவா? ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிக்கு ராமானுஜம் போகிறார் அப்படின்னு சொன்னால் ட்ரினிட்டி கல்லூரிக்கு. ஓகேங்களா? லண்டனில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி கல்லூரியில் தான் ராமானுஜம் போய் ஆராய்ச்சி மாணவராக சேர்றார். சரியா? ஸோ அப்போது ராமானுஜம் தன்னுடைய தேற்றங்களை எல்லாம் தொகுத்து யாருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு சொன்னால் ஹார்டி அப்படிங்கிற கல்வியாளருக்கு அனுப்புகிறார். பேராசிரியர் ஹார்டி, லண்டனில் இருக்கக்கூடிய ஹார்டி அப்படிங்கிறவருக்கு அனுப்புகிறாரு. முதல்ல ஹார்டி அதை பெருசாக கண்டுக்கிட்டு இருக்க மாட்டார். பெர்னௌலிஸ் எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் ராமானுஜம் ஹார்டிக்கு அனுப்புகிறாரு. ஹார்டி அதை பெரிதாக பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் E.H. நெவில் அப்படிங்கிற ஒருத்தர் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உரையாற்ற வருவார். அந்த E.H. நெவில் மூலயமாக ராமானுஜத்தை ட்ரினிட்டி கல்லூரிக்கு வரவழைக்க ஹார்டி ஏற்பாடு செஞ்சுருப்பார். ஸோ இவர் கூட தான் ராமானுஜம் இங்கிலாந்துக்கு போகிறார். ஓகேவா? ஸோ அப்போ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி கல்லூரியில் ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார். 4வது, காலமேகம் புலவர் டேஷ் கோவிலில் பணிபுரிந்தார் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி, திருவரங்கம் கோவிலில் இருக்கக்கூடிய மடைப்பள்ளியில் பணிபுரிந்திருப்பார். ஓகேவா? மடைப்பள்ளி அப்படின்னு சொன்னால் கோவிலில் நைவேத்தியம் செய்யக்கூடிய இடம், பிரசாதம் செய்யக்கூடிய இடம். ஸோ அதுதான் மடைப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலமேக புலவர் அப்படிங்கிறவர் திருவரங்கம் கோவிலில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்திருப்பார். வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா காலமேக புலவர். சரியா? ஸோ காலமேக புலவர். அவர் ஏன் காலமேக புலவர் அப்படின்னு பேர் வருதுன்னா கார் மேகம் போல கவிதைகளை பாடுவார். அதனால் காலமேக புலவர்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் சி, அதுதான் கரெக்டு. 6வது கேள்வி பாருங்கள். குதிரையையும் காவிரியையும் ஒப்பிட்டு பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் காலமேக புலவர் வரதன். ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆன்சரு ஆப்ஷன் டி. நீங்கள் பாட்டுக்கு காலமேக புலவர்னு பார்த்த உடனே ஏவை போய் ஷேர் பண்ணக்கூடாது, தவறான செயல். ஓகேங்களா? ஸோ ஏ சி இரண்டும் சரி அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் டி. 7வது கேள்வி பாருங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் ஔவையார். ஓகே, ஆப்ஷன் பி, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இதுதான் பாரதியார் கூட ஒரு பாட்டில் மேற்கோள் காட்டியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் ஔவையார்.
அதுக்கடுத்தது பாருங்கள், யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தனிப்பாடல் தொகுக்கப்பட்டது. இப்போ நான் பார்த்தோம், தொகுத்தது கவிராச பண்டிதர், சந்திரசேகர கவிராச பண்டிதர். யார் அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க. சரிங்களா, ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் புலவர்கள் பலர் பாடின தொகுப்பை தொகுக்கிறார். ரைட். ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த ராமானுஜம் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? ஸோ 7ஆம் வகுப்பு இயல் 3ல் கணித மேதை ராமானுஜம்னு ஒரு பாடம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஆய்லராக இல்லாவிட்டாலும், அது வா கிடையாது, லா. ஓகே. ஸோ ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் லிட்டில் வுட். ஓகேங்களா, ஆய்லராக இல்லாவிட்டாலும் ஜாக்கோபி, ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி. அப்போ ஆய்லர், ஜாக்கோபி இவங்களாம் எந்த துறையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் கணித மேதை. ஓகே. ஸோ அப்போது ஆய்லர் அப்படிங்கிறவர் எந்த நாட்டு கணித மேதை அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஓகே. ஸோ ஆய்லர் அப்படிங்கிறவர் சுவிட்சர்லாந்து நாட்டு கணித மேதை. ஜாக்கோபி அப்படிங்கிறவர் ஜெர்மனியுடைய கணித மேதை. ஸோ அப்போது ஆய்லராக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ராமானுஜம் ஒரு ஜாக்கோபி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் பேராசிரியர் லிட்டில் வுட். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து மத்திய அரசு ராமானுஜத்திற்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1962. அதாவது அவருடைய 75வது பிறந்த நாள் அன்று அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்படுது. அப்போ 1962 மைனஸ் 75ன்னு போட்டிங்கன்னா 1877 ராமானுஜம் பிறக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ ராமானுஜம் பிறந்த டேட்டையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்த வருடம் 1877. 75வது வயசில் 1962 அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்படுகிறது. ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. சரிங்களா, ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. 1972 இந்த கணித அறிவியல் நிறுவனம் ஏற்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 62 அஞ்சல் தலை, 72 கணித அறிவியல் நிறுவனம் ஏற்படுத்துகிறாங்க. ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் எது அப்படின்னா காஞ்சிபுரம். அதாவது ராமானுஜத்தினுடைய தாயார் கோமலம். ஸோ கோமலத்தினுடைய ஊர் தான் இந்த காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் தான் ராமானுஜர் போய் படிக்கிறார். ராமானுஜம் ஆசிரியரிடம் டேஷுக்கு மதிப்பு உடையது அப்படின்னு வாதிடுறார் அப்படின்னு கேட்டால் சுழியம். ஸோ பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கன்னா அவங்க ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது பூஜ்ஜியத்திற்கு வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி ராமானுஜம் வாதாடி இருப்பார். ஸோ ராமானுஜம் ஆசிரியரிடம் டேஷ் மதிப்புடையது என வாதிட்டார் அப்படின்னா சுழியத்திற்கு மதிப்புடையது. 16வது கேள்வி, ராமானுஜம் டேஷில் எழுத்தராக பணிபுரிந்தார். ஓகேவா? ஸோ ராமானுஜம் எங்கே கிளர்க்காக வேலை பார்க்குறாரு அப்படின்னா சென்னை துறைமுகத்தில். ஓகே. ஸோ சென்னை துறைமுகத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார். இந்த எழுத்தர் பணியை விட்டுட்டு தான் ட்ரினிட்டி கல்லூரியில் போய் ஆராய்ச்சி மாணவராக சேர்றார். ஓகேவா? உயர்கல்வி பெற ராமானுஜம் எங்கே போகிறாரு அப்படின்னு சொன்னால் லண்டன். ஓகே. லண்டனில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி கல்லூரி. ஓகே. உயர்கல்விக்காக ராமானுஜம் ட்ரினிட்டி கல்லூரிக்கு போகிறார். 18வது கேள்வி பாருங்கள், ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரை சாடும். இந்த பாடல் இடம்பெற்றது தனிப்பாடல் திரட்டு. ஓகேங்களா? ஸோ ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரை சாடும் இந்த பாடல் இடம்பெற்றக்கூடியது தனிப்பாடல் திரட்டு. 19வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் கொடுத்து பொறுத்துகன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எப்போவுமே பொறுத்துக பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டிக்கு எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ உரிச்சொல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மாவீரன். டியில் 3 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நீங்கள் மீதியெல்லாம் போட்டு குழப்பவே வேணாம். டிஎன்பிஎஸ்சி வினாவில் பொறுத்துக அப்படிங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டிக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். கொஸ்டின் டிக்கு எது பொருந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் விடை கிட்ட வந்துடலாம். ஓகேவா? ரைட். ஸோ 20வது கேள்வி, ராமானுஜம் சாதாரண மனிதர் அல்லர், அவர் இறைவன் தந்த பரிசு அப்படின்னு சொன்னது யாருன்னா பெல். ஓகேவா? பேராசிரியர் பெல். அப்போ இறைவன் பெல், கோவிலில் தான் மணி அடிப்பாங்க. ஸோ இறைவன் பெல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமானுஜம் சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறைவன் தந்த பரிசு. இப்போது
இந்திரா காந்தி அவர்கள் ராமானுஜத்தை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. அந்த கூற்று என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நமக்கு பள்ளி புத்தகத்திலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 7ஆம் வகுப்பு இயல் 3க்கான விடை குறிப்பு. தொடர்ந்து தினந்தோறும் ஒவ்வொரு இயலாக படிங்க. நிச்சயமாக நமக்கு பழைய புத்தகத்தை ஜனவரி மாதத்திற்குள்ளாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.